இப்போ வந்து 6வது புக்கில் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கீழ்கண்டவற்றை தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் இருந்ததை உறுதி செய்யும் சான்று யாவைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து டி, அனைத்தும் சரிதான். பண்டைய தமிழ் இலக்கியங்கள், அயல்நாட்டு பயணிகளின் குறிப்புகள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இதுதான் பண்டைய நகரங்கள் தொன்மையான நகரங்கள் இருந்ததை உறுதி செய்து சொல்றாங்க. நெக்ஸ்ட், மெசடோமியா நாகரிகம் டேஷ் ஆண்டுக்கு முற்பட்ட மிக பழமையான நாகரிகம் ஆகும்னு சொல்றாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்புனா 6500 ஆண்டுக்கு முற்பட்ட மிக பழமையான நாகரிகம். பூம்புகார் துறைமுகம் காவேரி ஆறு கடலோர கலக்கும் இடத்தில் தற்போது டேஷ் அருகே உள்ளதுன்னா மயிலாடுதுறை அருகே உள்ளது சொல்றாங்க. நெக்ஸ்ட், சோழ நாடுனா வந்து சோறு உடைத்தது, சேர நாடுனா வேழம் உடைத்தது, பாண்டிய நாடுனா முத்துடைத்தது, தொண்டை நாடுனா சான்றோர் உடைத்தது சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தானிஸின் குறிப்புகளில் காஞ்சியை பற்றி தகவல் உண்டு. 2வது கூற்றில் என்ன சொல்றாங்கன்னா, சாணக்கியர் காஞ்சியை பற்றி தனது அஸ்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் சொல்றாங்க. இதில் ஆன்சர் வந்து எதுவும் இல்லை. மெகஸ்தானி வந்து காஞ்சியை குறிப்பிட்டிருக்காங்க, அவர் காஞ்சியை குறிப்பிட்டில்லை. அது மாதிரி சாணக்கியரும் காஞ்சியை குறிப்பிட்டில்லை. அதனால எதுவுமே சரியான ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க சொல்லியிருக்காங்க. பூம்புகாரியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனி இடம் தளம் இருந்தது சொல்றாங்க. பொதுவாண்டுக்கு 100 வரை சிறப்புற்று திகழ்ந்த பூம்புகார் நகரம் கடல் கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்திருக்கலாம் சொல்றாங்க. ஆன்சர் வந்து 1 மட்டும் சரி சொல்றாங்க. பூம்புகாரில் கப்பல் கட்டும் செப்பனி இடம் தளம் இருந்தது சொல்றாங்க. ஆனா பூம்புகார் வந்து கடல் கோள் நகரம் வந்து அழிந்தது சொல்றாங்க, அது இல்லை. ஓகே. நெக்ஸ்ட், பொறுத்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூம்புகார்னா பகல், சரி புகார்னா பகல், மதுரைனா வணிக நகரம், காஞ்சினா கல்வி நகரம், நாலங்காடி ஆன்சர் தப்பா படிச்சுட்டு படிக்கிறேன். பூம்புகார்னா துறைமுக நகரம், மதுரைனா வந்து மதுரை வந்து வணிக நகரம், காஞ்சி வந்து கல்வி நகரம், நாலங்காடினா பகல், அல்லங்காடினா இரவு. நாலங்காடி பகல், அல்லங்காடி இரவு. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னு கேட்குறாங்க. மெசடோமியா நாகரிகம். காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்க. பூம்புகார். பூம்புகார் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளதுன்னா வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ளது. பூம்புகார் எந்த அரசின் துறைமுகம் ஆகும்னா சோழர் அரசின் துறைமுகம் ஆகும். நெக்ஸ்ட், மாநாயக்கன் என்றால் டேஷ் என்று பொருள் சொல்றாங்க. பெருங்கடல் வணிகன் தான் மாநாயகன் சொல்றாங்க. அதோட பொருள் வந்து பெருங்கடல் வணிகன். நெக்ஸ்ட், பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருள்களை விற்பது தவறான செயல் என்று கருதியதை கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. பட்டினப்பாலை ஆசிரியர் உருத்திர கண்ணனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கீழ்கண்டவற்றில் வடமலையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எதுன்னு கேட்குறாங்க. தங்கம். கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா 49 பேர். கீழ்கண்டவற்றினுள் பண்டைய இஸ்ரேல் அரசர் யாருன்னா சாலமோன். கீழ்கண்ட எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்திருந்ததுன்னா மதுரை. படிப்புக்காக காஞ்சிக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணி யாருன்னா யுவான் சுவாங். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யாருன்னா காளிதாசர். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று எந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார்னா யுவான் சுவாங்.
தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எதுனா காஞ்சி. கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எதுனா காஞ்சி. கீழ்கண்டவற்றில் சோழ நாடு அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. தூத்துக்குடி சோழ நாடு அல்லாதது. தஞ்சை, திருச்சி, திருவாரூர் வந்து சோழ நாடுக்கு உட்பட்ட பகுதி. கீழ்கண்டவற்றில் தொண்டை நாட்டு அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. கரூர். தொண்டை நாட்டுடைய பகுதி வந்து தருமபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை. நெக்ஸ்ட் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எதுனா காஞ்சிபுரம். கீழ்கண்டவற்றில் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. கைலாஷ்நாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். 1500 ஆண்டுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எதுனா ஈராக். வங்காள விரிகுடா உடன் தொடர்பில்லாத நகரம் எதுனா மதுரை. பூம்புகார், கோக்கை, காஞ்சிபுரம் இதெல்லாம் வந்து பீச் கடல்ல இருக்கு, அதனால தொடர்புடையது. இங்க மதுரைக்கு பீச் கிடையாது, அது தொடர்பு இல்லாது. ஓகே. தமிழர்களின் நீர் மேலாண்மைகளை விளக்குவது காஞ்சிபுர ஏரிகள், கல்லணை, பராக்கிரம பாண்டியன் ஏரி, காவேரி ஆறு சொல்றாங்க. ஆன்சர் எதுனா ஆன்சர் வந்து 1, 2 மட்டும் சரி சொல்றாங்க. கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து மதுரை. சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா ரோமானிய நாட்டு நாணயம் தயாரிக்க தொழிற்சாலை மதுரையில் இருந்தது சொல்றாங்க. நெக்ஸ்ட் தவறான தொடரை கண்டறிக சொல்றாங்க. ஆன்சர் வந்து கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் சொல்றாங்க. கிடையாது, அவங்க பாண்டிய நாட்டில் தான் வாழ்ந்தாங்க, மதுரையில். அதனால இது தப்பு. அப்போ மீதி இருக்க 3 ஆப்ஷன் சரியான ஆன்சரா இருக்கும். அது படிக்கிறேன். மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சரி. யுவான் ஷுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். சரி. ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி. நெக்ஸ்ட் சரியான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. கூடல் நகரம்னா பூம்புகார். சரி. ஆன்சர் வந்து கூடல் நகரம் பூம்புகார் இல்லை. ஆன்சர் வந்து டி தான், கோவில் நகரம் காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து கீழ்கடல்னா அகில் சொல்றாங்க. தவறு. அப்ப சரியானது வடமலைனா தங்கம், தென்கடல்னா முத்து, மேற்கு மலைனா சந்தனம் சொல்றாங்க. இதெல்லாம் சரி. ஓகே. நெக்ஸ்ட் கூற்று காளிதாசர் கல்விக்கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். சரின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அது சி ஆன்சர். ஐயோ, 2 மட்டும் தான் சரியா. காளிதாசர் மதுரை தூங்கா நகரம் என குறிப்பிட்டுள்ள. ஆமா, நகரங்களை சிறந்து விளங்கியது காஞ்சி, சிறந்து விளங்கியதை சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்றாங்கன்னா கல்விக்கரையில சிறந்தது சொல்லியிருக்காங்க, கல்விக்கரையில சொல்லல, அதனால இது தப்பு. இந்தியாவின் 7 புனித தலங்களில் ஒன்று காஞ்சி என்று குறிப்பிட்டவர் யுவான் ஷுவாங். சரி. நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என்று திருநாவுக்கரசர் குறிப்பிட்டுள்ளார் சொல்லியிருக்காங்க. தப்பு, காளிதாசர் தான் குறிப்பிட்டிருந்தாங்க. அதனால ஆப்ஷன் 3 தப்பு, 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கீழடி அகழ்வாய்வுடன் தொடர்புடைய நகரம் எதுனா நகரம் வந்து மதுரை. மாசாத்துவான் என்ற பெயர் தரும் சொல் என்னன்னு சொல்றாங்க. ஆன்சர் வந்து பெருவணிகன். பூம்புகார் காவேரி ஆறு கடலோரம். சரி, பூம்புகார் வந்து காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போது டேஷ் அருகே உள்ளதுன்னா மயிலாடுதுறை.